இது ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோனா கண்டிப்பாக ஜென்9 பற்றி பேசலாம், 27 தண்ணி பேசலாம். இப்போ வந்து கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். கிரிக்கெட்டில் மென்ஸ் அதாவது T20 வேர்ல்டு கப் வரப்போகுது February 7. அதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஒரு மேட்ச் நடந்துச்சுல, நல்லா விளாட்னாங்க T20. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. 10 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தோம் இந்தியா ஓடிஐ பற்றி. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. எனக்கு போடும் போதே என்னடா நம்ம டீமை நம்மளே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் இது T20 நல்லா விளாட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ச் வச்சுலாம் குறைச்சி எடை போடக்கூடாது யாரையுமே. அதாவது இவங்க 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களே, T20யில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க, அந்த விளம்பரத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி விளாட்னா சந்தோஷம்தான். பயம் இருக்க தானே செய்யுது, என்ன செய்யுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதான் மெயினான பாயிண்ட்டு. பங்களாதேஷ் வெளியே போயாச்சு, ஸ்காட்லாந்து உள்ளே வந்தாச்சு. என்னென்னா T20 வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷ்க்கு பதிலாக ஸ்காட்லாந்து விளையாட போகிறாங்க. என்ன காரணம்னா, பங்களாதேஷ்க்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பாலிடிக்ஸ் மூலயமா என்னென்னமோ பேசுகிறாங்க. முஸ்தபிர் வந்து நாங்கள் தூக்கிட்டோம், அது பிரச்சனை. இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு அந்த பாலிடிக்ஸ் பிரச்சனை இருக்குல்ல. ஆக்சுவலி இது பாலிடிக்ஸ் பிரச்சனையே இல்லை. பங்களாதேஷ் தான் நாங்கள் எங்களுக்கு எதிரி. எதுக்குடா பைப்பில் பக்கெட்டில் தண்ணின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ இவங்க இங்கே வந்தால் தான் பாதுகாப்பு. நீங்கள் மற்ற நாட்டில் போயிட்டு விளாடுவீங்களா வருவீங்களான்னு தான் டவுட்டு தான். பட் இந்தியா பொறுத்தவரைக்கும் சேஃபான கண்ட்ரி விளாடுறதுக்கு. ஸோ அதனால் இவங்க ஏதோ லூஸ்தனமாக பண்ணிட்டுருக்காங்க. பங்களாதேஷ் டம்மி பாபா, அவங்களாம் அந்த மாதிரி தான். டைலாக்ல டம்மி பாபா நீங்களா, அந்த மாதிரி தான். இவங்க விளாட்னாலும் ஒன்று விளாண்டு ஒன்று தான். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஜெயிக்கிறது முன்னாடி கொண்டாடுவாங்க இவங்க. அப்படிப்பட்ட டீமு ஜெயிக்கிறது முன்னாடி கொண்டாடிட்டு அப்புறம் தோற்றுருவாங்க. இவங்களோட திமிரு ஆணவம்லாம் இருக்குது. அதனால் இவங்களாம் ஒரு ஆளே இல்லை. பாகிஸ்தான் வேணால் ஸ்ரீலங்காவில் விளாடுவோம், பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவில் விளாடுவாங்க. ஆனால் அவங்களோட இந்த நமக்கு சில இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கிறதுனால அதனால் ஸ்ரீலங்காவில் விளாடுவாங்க, இந்தியாவில் விளாட விட மாட்டாங்க. ஸோ இவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பக்குன்னு தான் இருக்குது, பயமாக இருக்குது. T20 வேர்ல்டு கப் அவ்வளோதான். பங்களாதேஷ் வேஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். டம்மி பேசுங்க. முஸ்தபிர் இருக்கார், ஷகிபுல் ஹாசனா அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, ரிட்டையர் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நான் பங்களாதேஷ் பற்றிலாம் கண்டுக்கிறதில்ல. அண்ட் லிட்டின் தாஸ் அவர் இருக்கார். ஸோ இப்படிலாம் இருக்கும் போது நீ இப்படிலாம் பேசலாமான்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் பேசுவேன். அவங்க தான் டம்மி பீஸ், சின்ன பசங்களே துவைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சின்ன பாப்பா எல்கேஜி யூகேஜி பசங்க அவங்களாம். அதெல்லாம் அவங்கள பற்றி கண்டுக்க மாட்டோம். ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம். டாடா பாய்.